தனிமையிலே இளமைகளில் காலம் போகுதே, உறவிருந்தும் பிரிவினிலே இதயம் நோகுதே. எனக்கெல்லாம் வெளிநாடே வெறுத்து போயிட்டுருக்கேன். ஏன்னு கேட்டால் முந்தானத்து நடந்த சம்பவம் அந்த அக்காவோட உயிரே பறிச்சிருச்சு. 3 வருஷம் கழித்து ஊருக்கு போகலை, இடையிலேயே ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்க. அந்த அக்கா உண்மையாலுமே மனசுக்கு வேதனையாகவும் கவலையாகவும் இருக்குது. எவ்வளோ ஒரு ஆசைங்களோடு நம்ம குடும்பத்தை பார்க்கணும், தான் பிள்ளையை பார்க்கணும் அப்படின்ட்டு 3 வருஷ காலம் கழித்து தன் குடும்பத்தை பார்க்க ஆர்வத்தோடு போன அக்கா உண்மையாலுமே பாதியிலேயே இறந்து போயிட்டாங்க. அது உண்மையாலுமே எல்லாத்துக்குமே ரொம்ப துயரமான ஒரு சம்பவம். அது எனக்கெல்லாம் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை உண்மையாலும் வெறுத்து தான் இருக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே நம்ம குடும்பத்தை போகக்குள்ள பார்க்க முடியலையே அப்படிங்கிற வேதனையும் வலியும் உண்மையாலுமே மரணத்தோடு கொடூரமானது. நானாக சொல்லுவேன். என்கிட்ட என்னோட வாழ்க்கையில் அப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை, எல்லாத்துலேயும் வாழ்க்கையில் அப்படி நடக்குது. இப்போ உண்மையாலுமே அந்த அக்காவிட்டு நேரமும் தெரியலை, எவ்வளோ ஆசைங்களோட பிள்ளைங்களும் காத்துக்கிருந்துருக்கோம், அம்மாவை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. உண்மையாலுமே அந்த அக்காலாம் இறந்து போனதுக்கு வீடியோ பார்த்து என்னாலேயே தாங்க முடியலை. அவ்வளோ தூரத்துக்கு எனக்கு அழுகை. ஏன்னு கேட்டால் எவ்வளோ கவலை. அந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப கவலையாக இருந்திருக்கும். அந்த அக்காவை இவ்வளோ ஒரு இதில் பார்க்குறதுக்கு உண்மையாலுமே நாங்களாம் எதிர்பார்க்கல. இப்படி போயிட்டு அந்த அக்காவுக்கு நடந்திருக்கு போகிற இடைவெளியிலேயே அப்படின்ட்டு. அந்த மாதிரிக்கு யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு நான் உண்மையாலுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உண்மையாலுமே வீட்டில் ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க யாருமே கஷ்டம் கொடுத்து பேசாதீங்க, கஷ்டப்படுத்தி பேசாதீங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும் இங்கே வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது. வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது உண்மையாலுமே பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு. கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதில் அங்கே ஊர்லேருந்து மனசு நோக்கிற மாதிரி பேசுகிறதோ வேணாம். யாருமே தயவு செய்து அந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க. எல்லாம் சொல்கிறாங்க வெளிநாட்டில் தானே இருக்க, நீ ரெஸ்பெக்டாக இருக்க, இப்படி இருக்க அப்படின்னு. ஆனால் பார்த்தா தெரியும் எவ்வளோ வேதனைங்க கவலைங்களோட வேலை செய்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மையாலுமே எனக்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து எங்கள் பாபாவோட கவலை தான். ஏன்னு கேட்டால் எங்கள் பாபா முகத்தை எப்போ பார்ப்பேன் அப்படிங்கிறது தான் எனக்கு இன்னும் வரைக்கும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டதுலேருந்து இன்னும் வரைக்கும் உண்மையாலுமே என்னால் தூங்க முடியலை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் என்னோடய பாபா ஞாபகமாகவே தான் இருக்குது. யாருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது, எல்லாமே வெளிநாட்டில் இருந்து போகக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. வாகனத்தில் போகலையும் சரி, ஃப்ளைட்லேயும் போகிறேன் சரி ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாகவே இருங்க. அதுதான் வெளிநாட்டில் வேலை செய்கிறது உண்மையாலுமே சாதாரணமானது இல்லை. என்னை பொறுத்தளவில் வேதனைங்க, வலிகை, சோகம், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்துக்கும் முகம் கொடுத்து தான் இந்த வெளிநாட்டில் வேலை செய்யணும். அப்படியெல்லாம் செஞ்சுட்டு நம்ம குடும்பத்தை பார்க்க போகக்குள்ள நம்மளால் பார்க்க முடியலை அப்படிங்கிறது ஏக்கம் நிறையா பேர்த்துக்கு இருக்கும். உண்மையாலுமே நிறையா பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். நிறைய பேர்னால் எல்லாத்துக்குமே இருக்கும். அதில் உண்மையாலுமே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்னென்னு கேட்டால் எங்கள் பாபாவை நான் எப்போ பார்ப்பேன் அப்படின்ட்டு. எனக்கு 2 வருஷம் முடிஞ்சும் என்னால் போக முடியாத சிச்சுவேஷனில் நான் இருக்கேன். இந்த வீட்டில் என்கிட்ட வீடு நாளும் போக முடியாத அப்படின்ட்டு. என்கிட்ட ஃபேமிலி பிரச்சனைக்காக தான் நம்ம எல்லாமே வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம ஃபேமிலியில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால், கஷ்டங்கள் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வெளிநாடு வந்திருக்க மாட்டோம். ஃபேமிலியில் இருக்க பிரச்சனையினால தான் இந்த பெண்கள் பணிப்பெண்ணாக இன்னொரு அடுத்த நாட்டை விட்டு நாடு வேலை செய்கிறோம். அதனால் எல்லாமே வேலை செய்யணும், கவனமாக போங்க. ஊருக்கு போகலை. இப்போ நிறைய பேர் இப்போ ஊருக்கு போகிறாங்க, போகல வாகனத்தில் எல்லாமே கேர்ஃபுல்லாக கவனமாகவே போங்க. உண்மையாலுமே வீட்டிலேருந்து கால் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, மனசில் உங்களோடபடி பேசாதீங்க. வெளிநாடுன்னு சொல்கிறாங்க, பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி ஒரு உயிரே போயிடுச்சு. 3 வருஷம் கழித்து ஊருக்கு போகலை, குடும்பத்தையே பார்க்க முடியாமல் போயிடுச்சு அந்த அக்காவுக்கு. உண்மையாலுமே எவ்வளோ அந்த அக்கா ஒரு ஆசையோடு போயிருப்பாங்க ஊருக்கு. நம்ம குடும்பத்தை பார்க்க போகிறோமே, தம் பிள்ளைங்களை பார்க்க போகிறோமே, நம்ம பிள்ளைங்களை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு, ஆசை, லட்சியம் எல்லாத்தோடையும் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு நொடியிலேயே இல்லாமல் போயிடுச்சு. உண்மையாலுமே கடவுளே அந்த அக்காவுக்கு நடந்த சம்பவமாக்கி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான்
நான் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் எல்லாமே கவனமாக ஊருக்கு போகிறாங்க. நிறைய பேர் இந்த மாதத்தில் ஊருக்கு போகிறாங்க. டெய்லி ஒரு 20-30 பேர் சரி போகிறாங்க. அதனால போகிறவங்க எல்லாமே கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக போங்க. ஊருக்கு போயிட்டு கவனமாகவே இருங்க. தான் பிள்ளைங்களோட தான் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்.